ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆகா கல்யாணத்தில ஐஸ்வர்யாவுக்கு ஜூஸ்ல கலந்து குடுத்ததுக்கு முன்னாடி, அவங்களுடைய மனநிலையில் வந்து நெறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. அவங்க வந்து ஒரு பைத்தியம் பிடிச்சவங்களா பேச ஆரம்பிச்சுறாங்க. அத பார்த்துட்டு வந்து வீட்ல எல்லாருமே ஒரே பயம் குடுத்துருது. என்னடா ஆச்சு இவளுக்கு? ஏன் இந்த மாரி நடந்துக்கிறா? அப்படிங்கிறத யாருனாலயுமே ஒண்ணுமே புரிஞ்சுக்கிற முடியல. அனாமிகாவுக்கு வந்து ஒரே சந்தோஷமா இருக்கு. நாம செஞ்ச விஷயம் வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் ஆயிருச்சு. நம்மள என்னென்னலாம் கேள்வி கேட்டா, இப்ப பார்த்தோன்னா அவளோட சூழ்நிலைய பார்த்தியா அந்த மாரி ஆயிப்போச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அவ ரோட்ல சேலைலாம் கிழிச்சுட்டு தான் போப்போறா அப்படின்ற மாரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அனாமிகா. அந்த டைம்ல வீட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து ஐஸ்வர்யாட்ட கேட்குறாங்க. ஆனா வந்து அவங்கனால ஒண்ணுமே பேச முடியல. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எனக்கு கௌதம் ஞாபகம் வந்துருச்சு. நீங்க கௌதமும் என்னையும் பிரிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டு வந்துட்டீங்க. நான் கௌதம் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஒரே பிடிவாதம் பண்றாங்க. எல்லாருக்குமே ஒரே சாக்கா இருக்கு. என்னடா இந்த மாரி பேசிட்டு இருக்கா இவ அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க எல்லாரும் என்ன முடிவு எடுக்குறாங்கன்னா, நம்ம ஒரு நல்ல பூசாரியா பார்த்து இவள்ட்ட போய் இவளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம விசாரிக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே வந்து அனாமிகா கேட்டுட்டு நேரடியா வந்து நம்ம சித்ரா தேவிக்கு ஃபோன போட்டு பேசுறாங்க. நடந்த சம்பவத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அவங்களுக்கும் வந்து ஆரம்பத்துல ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அதுக்கப்புறம் தான் சொல்ல வராங்க, "உங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா விரும்புறா" அப்படின்னு சொன்னவுனே, நம்ம கௌதமும் சித்ரா தேவிக்கு ரொம்ப ஷாக் ஆயி போகுது. "ஐய்யய்யோ! அவ நம்ம வீட்டுக்கு வந்தான்னா நம்மள வந்து ஆட்டி படைச்சுருவாளே! சும்மா இருக்கும்போதே அவ நம்மள பாடாப்படுத்துவா. இப்ப பைத்தியம் வேற பிடிச்சிருக்குன்னு வேற சொல்ற. எங்கள உண்டு இல்லன்னு பண்ணிருவாளே! என்ன செய்யலாம்?" அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை பண்றாங்க. அப்ப வந்து என்ன ஒரு ஐடியா அவங்களுக்கு வருது. நம்ம வக்கீல வச்சு ஏதாச்சும் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் வேணா விட்டு பார்ப்போம். பைத்தியம் பிடிச்சவள நாங்க எப்படி காட்ட முடியும்? அப்படின்ற மாரி நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வக்கீல்ட்ட வந்து விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்ல நிலைமையில இருக்கும்போது நீங்க வந்து டைவர்ஸ் கேட்டா கூட ஓரளவு குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அந்த பொண்ணுக்கு வந்து மனநிலை சரியில்ல அப்படிங்கிறீங்க. அப்படிங்கும்போது அது கொஞ்சம் டைமிங் ஆகும். ஏன்னா வந்து கட்டின புருஷன் தான் இப்ப அவங்கள ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் குடுக்க மாட்டாரு அப்படின்ற மாரி சொன்னவுனே ரொம்ப தூக்கு வாரி போட்டுருது நம்ம சித்ராதேவிக்கு. சரி பார்க்கலாம் வர்றவள நம்ம எப்படியாச்சும் சமாளிப்போம் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்காங்க. ஐஸ்வர்யா வந்து எல்லாருமே கார்ல கூப்பிட்டு எங்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேரா வந்து சாமியார் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போறாங்க. ஆனா சாமியார் ஒரு ஃப்ராடுக்காரர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். தொடர்ந்து பாருங்க நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பரா நல்லா அழகாவே வந்திருக்கு. அவங்க சும்மாவே வந்து இந்த ஷோல வந்து ரொம்ப சூப்பரா பட்டைய கெளப்புவாங்க. இதுல சொல்லவே வேண்டியதில்ல. அவங்களுக்கு ஒரு நல்ல பக்கா சான்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னும் நல்லா அவங்க சூப்பரா தன்னுடைய நடிப்ப வந்து அழகா பண்ணிட்டு வராங்க. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து கௌதம் வந்து பொண்டாட்டிக்கு பயந்து நடுங்கக்கூடிய ஆளு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாக்கு இந்த மாரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே, இன்னும் அவருக்கு வந்து பயம் அதிகம் குடுத்துருது. அவரும் நடுங்கி போய் கிடக்குறாரு. கண்டிப்பா நம்மள உண்டு இல்லன்னு பண்ணிருவா அப்படின்ற இடத்துல அவரு இருக்காரு. அனாமிகா தேவையில்லாம வந்து வம்ப குடுத்து விலைக்கு வாங்கிக்கிட்டாங்களோ அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரிய வருது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்க கருத்துக்கள நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.